அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னல் உற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பம் உற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் அந்த புனிதமான பணியை செய்கிற இறை பணியாளர்களைத்தான் சாத்தான் குறிவைத்து தாக்கி வருகிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற அந்த புனிதமான பணியை செய்கிற இறை ஊழியர்கள் அந்த பணியை செய்ய முடியாதபடி அவர்களை தடுக்க சாத்தான் 2 யுக்திகளை கையாளுகிறான். முதலாவதாக, அந்த இறை ஊழியர்களின் பலவீனத்தை அறிந்து அவர்களை பாவத்தில் விழும்படி செய்து அவர்களை பாவத்துக்கு அடிமையாக்கி இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் தகுதியை அவர்கள் இழந்து போகும்படி செய்து ஆத்துமாக்களை அவர்கள் மீட்டெடுக்க முடியாதபடி செய்து விடுகிறான். உதாரணமாக, இறை ஊழியர் செல்வத்தின் மீது அதிக பற்று கொண்டு வாழ்வார் என்று சொன்னால் சாத்தான் அவருடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவரை பாவத்தில் விழும்படி செய்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் தகுதியை அவர் இழந்து போகும்படி செய்து ஆத்துமாக்களை அவர் மீட்டெடுக்க முடியாதபடி செய்து விடுகிறான். அந்த இறை பணியாளர்களை பாவத்திற்கு அடிமையாக்கி நற்செய்தியை அறிவிக்கும் தகுதியை இழந்து போகும்படி செய்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்க முடியாதபடி செய்து விடுகிறான். மற்றொரு இறை ஊழியர் இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கு அடிமையாகி வாழ்வார் என்று சொன்னால் சாத்தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவரை பாவத்தில் விழும்படி செய்து அந்த பாவத்திற்கு அவரை அடிமையாக்கி இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் தகுதியை அவர் இழந்து போகும்படி செய்து ஆத்துமாக்களை அவர் மீட்டெடுக்க முடியாதபடி செய்து விடுகிறார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் இறை பணியாளர்களுக்கு அளவுக்கு அதிகமாக துன்பங்களை கொடுத்து கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் அவர்கள் தளர்ந்து போகும்படி செய்து கடவுள் மீது நம்பிக்கை அற்றவர்களாக அவர்களை வாழும்படி செய்து கடவுளிடமிருந்து அவர்களை பிரித்து எடுத்து நற்செய்தியை அறிவிக்கும் தகுதியை அவர்கள் இழந்து போகும்படி செய்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்க முடியாதபடி செய்து விடுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற அந்த புனிதமான பணியை செய்கிற எல்லா இறை பணியாளர்களுக்காகவும் திருச்சபையின் விசுவாசிகள் ஜெபிக்க தவறுவதால் தான் சாத்தான் தீவிரமாக செயல்பட்டு வருகிறான். திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் இறை பணியாளர்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் கடவுள் சாத்தான் அவர்களை தொடாதபடி பாதுகாத்து அவர்களை இன்னும் வல்லமையாக செயல்படும்படி செய்து திருச்சபையை வெகு விரைவாக கட்டி எழுப்புவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபை விசுவாசிகளின் கடமை என்ன என்பதை புரிந்து கொள்ளதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் வாயிலாக பேசுகிறார். எனவே திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற எல்லா இறை பணியாளர்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் பாதத்தில் அமர்ந்து பாரத்தோடு ஜெபிப்போம். அப்பொழுது நமது ஒருமன ஜெபத்தை கேட்ட கடவுள் சாத்தான் அவர்களை தொடாதபடி அவர்களை பாதுகாத்து அவர்களை இன்னும் வல்லமையாக இறை பணியை செய்யும்படி செய்து தன் திருச்சபையை கட்டி எழுப்புவார். இவ்வாறு கடவுளின் திருச்சபையை இந்த உலகில் கட்டி எழுப்ப நாம் முழு இதயத்தோடு செயல்படும் போது கடவுள் நம்மையும் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. டாடி, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையின் விசுவாசிகள் இறை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிற போது அது
துணை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற புனிதமான பணியை செய்கிற எல்லா இறை பணியாளர்களுக்காகவும் உம்முடைய பாடத்தில் நாங்கள் பாரத்தோடு செபிக்கும் போது அப்பா, அவர்களை பாதுகாத்து அவர்கள் இன்னும் வல்லமையோடு நற்செய்தியை அறிவிக்கும்படி செய்து இந்த உலகில் உம்முடைய மகன் ஏற்படுத்திய திருச்சபையை நீர் கட்டி எழுப்புவீராக. அப்பா, திருச்சபையை கட்டி எழுப்புகிற அந்த புனிதமான பணியை உம்முடைய இறை பணியாளர்கள் வல்லமையோடு செய்ய நாங்கள் முழு இதயத்தோடு செயல்படும் போது இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.